நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழைகளிடம் இருந்து கிட்னி திருடப்படுவதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. கஷ்டத்தில் இருக்கும் ஏழைகளை குறிவைத்து இந்த திருட்டு கும்பல் ஒரு கிட்னி 10 லட்சம் ரூபாய் என விலை பேசி கிட்னி திருட்டில் ஈடுபடுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அதேபோல பெண் புரோக்கரிடம் பேசக்கூடிய அந்த அதிர்ச்சி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. அதனையும் நாம் இந்த நேரலையில் பார்த்து வருகிறோம். ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பலூர் என்ன ஹாஸ்பிட்டல்? தனலட்சுமி சீனிவாசன். சரி, இல்லை ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பலூர் என்ன ஹாஸ்பிட்டல்? தனலட்சுமி சீனிவாசன். சரி, இல்லை ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பலூர் என்ன ஹாஸ்பிட்டல்? தனலட்சுமி சீனிவாசன். சரி, நீங்கள் எடுத்த ஹாஸ்பிட்டல் திருச்சி இதில் வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். நீங்கள் எடுத்த ஹாஸ்பிட்டல் திருச்சி இதில் வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். நீங்கள் எடுத்த ஹாஸ்பிட்டல் திருச்சி இதில் வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்னி திருட்டு நடைபெறக்கூடிய அந்த தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, இப்ப எந்தெந்த மருத்துவமனைகள் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையை செய்கிறது? அதாவது இப்படி திருடக்கூடிய கிட்னியை வைத்து மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவமனைகளின் பெயர்கள் வெளியாகி இருக்கின்றன. போலீசார் தரப்பில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? மருத்துவமனைகளின் உரிமம் ரத்தாக வாய்ப்பு இருக்கா? இது பற்றி விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டத்திலேயே ஒழிக்கின்ற வகையில் இங்கிருக்கின்ற கூலி தொழிலாளர்கள் பெண்மணிகளை குறிவைத்து கிட்னி திருடும் சம்பவம் என்பது தற்போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராப்பாளையம் பகுதியில் அரங்கேறிக்கின்றது. இந்த குமராப்பாளையம் பள்ளிப்பாளையம் பகுதி குறிப்பாக விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இங்கிருக்கின்ற பெண்மணிகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தினை குறிவைத்து இங்கிருக்கின்ற கிட்னி விற்பனை புரோக்கர்கள் இங்கிருக்கின்ற பெண்மணிகளிடம் பணம் வார்த்தை ஆசை காட்டி அவர்களை திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் சித்தார் ஆகிய 2 மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று அங்கிருக்கின்ற அறுவை சிகிச்சை அரங்குகளில் இவர்களுடைய கிட்னிகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சொப்ப பணமாகிய வெறும் 5 லட்சம் ரூபாயை மட்டும் கொடுத்து அவர்களை ஏமாற்றி வருகின்றனர். இது குறித்து நியூஸ் தமிழ் செய்திக்கு கிடைத்த தகவலின் பேரில் இங்கிருக்கின்ற பெண்மணிகளை நாம் அணுகிய பொழுதுதான் திடுக்கிடும் தகவல் என்பது தற்போது அரங்கேறிக்கின்றது. இங்கிருக்கின்ற பெண்மணிகள் சொல்கின்றார்கள், தங்களுக்கு வெறும் 2000 ரூபாய் தேவை என்று இங்கிருக்கின்ற ஒரு நபர், அதாவது ஆனந்த் என்ற நபரை நாங்கள் அணுகினோம். அவர்கள் எங்களிடம் பணம் ஆசை காட்டி அவர்கள் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பெரம்பலூர் பகுதியில் இருக்கின்ற தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைக்கும் மற்றொரு பெண்மணி விஜயா என்கின்ற குமராப்பாளையம் பகுதியை சார்ந்த பெண்மணியை திருச்சியில் இருக்கின்ற சித்தார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அவர்களை 15 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 16வது நாள் அவர்களிடமிருந்து அந்த கிட்னி என்பது ஒரு கிட்னி என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு இங்கிருந்து கூட்டி சென்ற பொழுது அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் என்று பேரம் பேசியிருக்கின்றனர். ஆனால் கிட்னி எடுத்த பிறகு வெறும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பெண்மணி விஜயா என்ற பெண்மணி முதலாக கிட்னியை எடுத்துக்கொண்டு தற்போது வரை அந்த கிட்னி விற்பனை புரோக்கராக தற்போது செயல்பட்டு வருகிறார். அவரே நம்மிடம் சொல்லியிருக்கின்றார், ஒரு ஆதார் கார்டை மாற்றினால் மட்டுமே போதும், உங்களுக்கு உடனடியாக கிட்னிகளை எடுப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்ற ஒரு திடுக்கிடும் தகவல்களை தெரிவிக்கின்றனர். அதாவது குறிப்பாக ஒரு மருத்துவமனை ஒரு நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவமனைகளே தற்போது மிகப்பெரிய சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவது இங்கிருக்கின்ற கூலி தொழிலாளர் மக்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்திய ஒரு மருத்துவமனை நாடி செல்லும் பொழுது அந்த மருத்துவமனையில் போதுமான வசதிகள் இருந்தால் மட்டுமே மருத்துவர்களை நாடுகின்றனர். ஆனால் தற்போது இருக்கின்ற தனியார் மருத்துவமனைகள் மிகப்பெரிய சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாமக்கல் மாவட்ட மக்களே தற்போது தனியார் மருத்துவமனை மீது பெரும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். குறிப்பாக இந்த மருத்துவமனைகளுடைய அந்த உரிமம் என்பது ரத்தாவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது ஒரு கிட்னி திருட்டு என்பது மிகப்பெரிய சட்டவிரோதமான செயலாக தற்போது எண்ணப்படுகின்றது. அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதாரத்துறை அதிகாரிகள் சிறப்பு குழுக்களை அமைத்து உடனடியாக இங்கிருக்கின்ற அந்த கிட்னி திருடப்பட்ட பெண்களிடம் உரிய விசாரணை நடத்தி அவர்களுக்கு உரிய நீதியினை வழங்க வேண்டும் என்பதே இங்கிருக்கின்ற பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழைகளை குறிவைத்து கிட்னி திருட்டு நடைபெறுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருந்தது. அது பற்றிய அந்த நேரலையை பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணி வழங்கினார். அதேபோல மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர் திரு ஆண்டன் யுரேஷ் அவர்களும் இணைந்திருந்தார். சமூக செயற்பாட்டாளர் ராஜாராம், வழக்கறிஞர் கணேஷ் பாபு உள்ளிட்டோரும் இணைந்து அவர்களது கருத்துக்களையும் பதிவு செய்தனர். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.